ஹாய் காய்ஸ். நான் துபாய் வர்றதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஜாப் அப்ளை பண்ணி எதுவுமே கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். நான் மட்டும் இல்ல, துபாய் வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. லிங்க்டின்ல ஏதாச்சும் ஜாப் போஸ்ட் பார்த்தாலே மெயில் பண்ணி விட்டுருவேன். நிறைய ஹெச்ஆருக்கு சிவி ஷேர் பண்ணியிருக்கேன். துபாய் மட்டும் இல்லாமல் சவுதி, குவைத், கென்யா, சிங்கப்பூர்னு நிறைய கண்ட்ரிக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே கிடைக்கவே இல்லை. எப்படியும் ஒரு வாரத்துக்கு 20 மெயிலாச்சும் போட்டுருவேன். ஆனா ஒரு மெயிலுக்கு கூட ரிப்ளேவும் வராது. எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. உண்மையில இந்த வேக்கன்சிலாம் பல்கா ஒரு 20, 30 பேரு அந்த மாரி ஒரே டைம்ல எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா கம்பெனில 2 இயர்ஸ் மினிமம் விசா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விசா முடிஞ்சுட்டு அவங்க போனா மட்டும் தான் அந்த வேக்கன்சியே வரும். அவங்க போகவும் மாட்டாங்க. நமக்கு வேக்கன்சியும் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில கம்பெனில வேக்கன்சி 1ஓ 2ஓ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்படிலாம் அடிபட்டு சிவி, போர்ட்ஃபோலியோ, ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலமா இது எல்லாத்தையும் ப்ராப்பரா செட் பண்ணி துபாயில வேலை கிடைச்சு வந்திருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா, நான் ஜாப் ட்ரை பண்ண அந்த டைம்ல எனக்கு நிறைய விஷயம் தெரியாம இருந்தது. சிவி எப்படி இருக்கணும், போர்ட்ஃபோலியோலாம் எப்படி ரெடி பண்றது, துபாய் பேஸ்டு அந்த ஏடிஎஸ் ஃபார்மட் சிவி அதெல்லாம் தெரியாம இருந்தது. ஸோ துபாய் வர்றதுக்காக 2026லயும் என்ன மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. யுஏஇல ஜாப் எப்படி அப்ளை பண்றது, சிவிலாம் எப்படி ரெடி பண்றது, இங்க நிறைய பேர் ரெஃபரல் மூலமா எப்படி இங்க வராங்கன்றத நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.